Hi friends, good morning. Please share வந்து பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி SOS panic alert பட்டனுக்கான அப்ஸ்ட்ராக்ட் பிளாக் டயக்ராம் அட்வான்டேஜஸ் அப்ளிகேஷன்ஸை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட் ப்ளஸ் சிமுலேஷனை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா include liquid crystal.h ஓகே எல்சிடிக்கான லைப்ரரி வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அடுத்து லிக்விட் கிறிஸ்டல் அப்படிங்கிற நேம் வந்து என்ன பண்ண போகிறேன், எல்சிடி அப்படிங்கிற நேமில் வந்து நான் அதுக்கு மேலே கால் பண்ண போகிறேன். அப்போ எல்சிடிக்கான பின்ஸ் வந்து 13, 12, 11, 10, 9, 8 இந்த பின்ஸ் வந்து நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அடுத்து டிஃபைன் SOS. ஓகே, நீங்கள் SOSன்னு டைப் பண்ணாலும் சரி, பேனிக்னு நேம் கொடுத்தாலும் சரி, இல்லை எமர்ஜென்சின்னு கொடுத்தாலும் ஓகே. நான் வந்து SOSன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இது வந்து பேசிவ் இன்ஃப்ராரெட் சென்சார் கிடையாது, இது வந்து SOS அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து ரியல் டைமில் வந்து நம்ம இப்போதைக்கு பட்டனை வச்சு நம்ம இன்டிமேட் பண்ணுறோம். ரியல் டைமில் என்ன பண்ணலாம், ஒரு ஆக்சிடென்ட் சென்சார் இது மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஆனால் இந்த கான்செப்ட் வந்து நம்ம பட்டன் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். டிஃபைன் பஸர் வந்து நம்ம வந்து ஒரு அவுட்புட் பேஸாக யூஸ் பண்ணுறோம். அதாவது 7th பின்லையும் நான் வந்து வாய்ட் செட்டப்பில் தான் என்ன பண்ண போகிறேன், ஒன் டைம் மட்டும் கோட் ரன் ஆகணும் அப்படின்னா இந்த லூப் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ LCD.begin 16,2 LCD.setCache 0,0ல் SOS alert system அதில் LCD.setCache 0,1 ஃபஸ்ட் ரோ 0th காலம் வந்து எங்கே என்ன பண்ண Arduino Uno பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் SOS அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பட்டன், அது வந்து இன்புட்டு. பஸர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட்புட்டு. ஓகே, அதுக்கப்புறம் 2 செகண்ட்ஸ் வந்து எனக்கு வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு வாய்ட் லூப்பில் இன்ட்டு சென்சார் ஸ்டேட் ஈக்குவல் டு டிஜிட்டல் ரீடு SOS. அங்கே வந்து என்ன பண்ணோம், ப்ரீவியஸ் வீடியோவில் PIRனு போட்டோம். இந்த வீடியோவில் என்ன பண்ணியிருக்கேன், SOSன்னு போட்டிருக்கேன். ஓகே, அதே மாதிரி LCD.clear எல்சிடி வந்து கிளியர் பண்ணுன்னு சொல்லிட்டேன். அடுத்து LCD.setCache 0,0ல் SOS அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ SOS அப்படின்னு பிரிண்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டு அப்படின்னு வந்துட்டு என்ன பண்ணுங்க, சென்சாரோட ஸ்டேட் வந்து பிரிண்ட் பண்ணோம்ல, அதுக்காக LCD.print சென்சார் ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இஃப் சென்சார் ஸ்டேட் வந்து ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா நம்மளோட யூஸ் பண்ணுற சென்சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் லாஜிக்கு. இப்போ நெகட்டிவ் லாஜிக் அப்படின்னா ஆகும், சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு 0 வோல்ட் வரும். அப்போ 0 வோல்ட் வந்துச்சு அப்படின்னா பஸ்ஸை வந்து ஹை பண்ணு, அப்போ சென்சார் வந்து டிடெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அடுத்து பஸ்ஸர் லோ, அப்போ எனக்கு எதுவும் டிடெக்ட் ஆகலை அப்படின்னா ஓகே. இப்போ வந்து எனக்கு ஃபேனிங் சுவிட்சை வந்து ப்ரெஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு வந்து நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, இந்த கோடிங் செக்ஷனில் வந்து யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கள், அதெல்லாமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இல்லை அப்படின்னா என்ன பண்ணேன், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே கொடுத்துருங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இண்டிவிஜுவலோட சாட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இதுக்கான சிமுலேஷனை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கோடிங்கில் என்ன பண்ணணும், நம்ம சிமுலேஷன் பார்க்கறது ஹெக்ஸ் ஃபைல் வேணும். அந்த ஹெக்ஸ் ஃபைல் வந்து நம்ம ஜாயின் பண்ணலாமா, ஸ்கெட்சுக்கு வந்துடுங்க. ஸ்கெட்சில் வந்து எக்ஸ்போர்ட் கம்பைல் பைனரி. ஓகே, இது வந்து கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ண உடனே கம்பைலிங் ஸ்கெட்ச் அப்படின்னு வருதோ. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரோட்டேஸ் சாஃப்ட்வேர் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ப்ரோட்டேஸில் ஆல்ரெடி நான் சிமுலேஷன் போட்டுருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐசி வந்து டபுள் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா Arduino Uno அப்படின்னு இருக்குது. எமர்ஜென்சி SOS பேனிக் அலர்ட் பட்டன் 12/6/2025 8/14 வந்து ஜெனரேட் ஆகி கோடு. இப்போ இவ்வளோ எக்ஸ்பைர் எடுத்து லோட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துறேன். அதேமாதிரி காமன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா Arduino Uno R3 BC547 டிரான்சிஸ்டர் பட்டன் வந்து நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். பஸ்ஸர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து LED ரெட்டு. ஓகே, இந்த இடம் வந்து LED ரெட்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். LED எல்லோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ண கிடையாது, அது ஒரு இதுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அது அப்படியே இருந்துட்டு போகுது. LM016L அப்படிங்கிறது என்னென்னா LCD 16x2. அடுத்து ரிலே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ரிலேங்கிறது இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ரெசிஸ்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 இடத்துலையும் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், 3 இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து டார்ச் LED அப்படின்னு நமக்கு தேவையில்லை, ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணி டிலீட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இதில் இருக்க காமெண்ட்ஸ் மட்டும் நமக்கு வச்சா போதும். இப்போ வந்து என்ன பண்ணேன், என்னுடைய ப்ரோட்டேஸ் வந்து நான் சிமுலேஷன் வந்து ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா SOS alert system யூஸிங் Arduino Uno அப்படின்னு போடப்போல SOS alert system Arduino Uno போட்டிருக்கேன். இப்போ SOS வந்து 1ன்னு இருக்குது. அப்போ இது வந்து என்னென்னா நெகட்டிவ் லாஜிக்னா சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் தான் 0 வோல்ட் வரணும். அதுக்கு முன்னாடி 5 வோல்ட் தானே வரணும். அப்போ அந்த 5 வோல்ட் தான் என்ன பண்ணுது, சென்சார் வந்து 1ன்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இன்டிமேட் பண்ணுது. இப்போ என்ன பண்ணுறேன், நான் சுவிட்சை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண உடனே என்ன ஆகுது, எனக்கு பஸ்ஸில் வந்து இன்டிமேட் ஆகுது. ஓகே, இப்போ ப்ரெஸ் பண்ணுறவங்க பஸ்ஸை இன்டிமேட் ஆகுது. அப்போ நம்மளோட கோடிங் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த கோடிங்கில் வந்து யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மள எல்லாமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே கேஸ், தேங்க்யூ.